சோ இன்னைக்கு வந்து ஒரு கலாட்டாவா இருக்க போது. இந்த ஸ்குவாட பத்தி என்ன நினைக்கிறா சார்? நாங்க வந்து எப்படின்னா 90% வந்து ஆக்ஷனுக்கு முன்னாடி ப்ரீ ஆக்ஷன் என்ன பண்ணாங்களோ அதை எடுத்திருக்காங்க. ரெண்டு பிளேஸ் மிஸ் ஆயிடுச்சு. அது யாருன்னா ஒரு வெங்கடேஷ் ஐயர், ஒன்னு சகால். அஜித் படிடர் வந்து போன தடவை ஒன் வந்து கொஞ்சம் டாப் ஆனாப்ல. ஒன் வந்து கொஸ்டின் மார்க் தான் அவங்களுக்கு. நல்லா ரைசிங் ஸ்டாரா வந்துட்டு இருக்காரு. ஸ்டீல் பை 2.7 crores கிடைச்சாரு. KL ராகுலுக்கு நீ வெங்கடேஷ் போன காசுக்கு என் KL ராகுல் போல. இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு ஆண்டாண்டு காலமா நீங்க வச்சிருக்கீங்க. as a கேப்டனா யாருங்க சொல்லுவீங்க நீங்க? விராட் கேப்டன்சி வந்தா இந்த இப்ப எடுத்திருக்க ஸ்குவாடுக்கு வந்து எனக்கு வந்து 100% வந்து பழைய மாதிரி இருக்காதுங்கிறது ஒரு தோணுது. இவன் வாயில இருந்து அந்த வார்த்தையை வாங்க உஷாரா இருக்கானுங்க. இத்தனை வருஷம் நீங்க பண்ணாது இப்பதான் புதுசா இருக்குப்பா, நாங்க எதிர்பார்க்கலாம்ப்பா RCB கிட்ட இருந்து. அது மாதிரி ஏதாவது பிளான சொல்லுவேன்னு பார்த்தா கரெக்டான இதுதான். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஹாய் ஹலோ கைஸ், யூ ஆர் வாட்சிங் கிரிக்கெட் டைம். நான் ஹரி. சோ இன்னைக்கு போய் எதை பத்தி பேச போறோம்னா, முன்னாடி வந்து சிஎஸ்கேவோட ப்ராபபிள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நாங்க போட்டிருந்தோம் ஒரு வீடியோ. அது கீழே வந்து நிறைய பேர் வந்து ஆர்சிபி பத்தி வீடியோ போட்டு ஆர்சிபின்னு கேட்டாங்க. அப்படி கேட்ட ஒருத்தரே நாங்க வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட்டோம். மீட் அசார், இஸ் அ பியூர் RCB ஃபேன். அண்ட் நாங்க கூட வந்து பரத் as usual நம்ம எப்பவுமே பேசுறதா. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கலாட்டாவா இருக்க போது. எப்பவுமே நம்ம ஒன் சைடு தான் பேசிட்டு இருப்போம், நம்ம மட்டும் தான் பேசிட்டு இருப்போம். இப்போ வந்து வாங்குற இடத்துல ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்றதே நம்ம கேட்டுட்டு ஒரு டிஸ்கஷனா வந்து இங்க வந்து ஒரு காமெடி நடக்க போகுது. மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஒரு வீடியோ பாருங்க, ஓகேவா? சோ டு ஸ்டார்ட் வித் RCBயோட ப்ராபபிள் 11 இந்த IPL 2025 என்னவா இருக்கும் அப்படின்றது. பரத், நீ ஒரு ஸ்குவாட் சொல்லு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த RCB ஸ்குவாட் எடுக்கிறப்போ நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. நம்ம சிஎஸ்கே வீடியோல பார்த்த மாதிரி சிஎஸ்கே டீம் எப்படி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி RCB டீம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, சரியா எடுக்கல அப்படின்ட்டு. பட் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, சிஎஸ்கே வந்து ஆன் பேப்பர் நல்லா எடுத்திருக்காங்க, RCB உண்மையிலேயே நல்லா எடுக்கல அப்படின்ட்டு தான் வந்து நான் சொல்லுவேன். பட் ஃபர்ஸ்ட் அவங்க பிளேயிங் 11 பார்த்துடலாம். அவங்க வந்து டுப்ளசியை வந்து சால்ட் வச்சு சூப்பரா ஃபில் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து ஓப்பனிங் வந்து விராட் கோலி அண்ட் சால்ட். 1 டவுன் வந்து ரஜத் பட்டிடர். 2 டவுன் வந்து லியாம் லிவிங்ஸ்டன், அகைன் லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட் மேக்ஸ்வெலுக்கு. 3 டவுன் வந்து ஜிதேஷ் சர்மா, ஒரு சூப்பரான ஒரு பை. 4 டவுன் வந்து அஸ் அ ஃபினிஷரா டிம் டேவிட். 5 டவுன் வந்து குருணால் பாண்டியா. 6 டவுன் வந்து புவனேஸ்வர் குமார். 7 டவுன் வந்து ஜாஷ் ஹேசில்வுட். அப்படி இல்லைன்னா வந்து லுங்கி எங்கடி, அது எனக்கு தெரிஞ்ச ஜாஷ் ஹேசில்வுட் தான் பெட்டரான ஆப்ஷன். 8 டவுன் வந்து ராசிக் சலாம்டார். 9 டவுன் வந்து யஷ் தயால். இங்க வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து ஏதாச்சும் ஒரு பவுலருக்கு பதிலாக யஷ் தயாலுக்கு பதிலாக நான் வந்து தேவதத் படிக்கலை வந்து கொண்டு வருவேன் ஆஸ் அ பேட்டரா. இன்னொரு சின்ன அப்டேட் என்னன்னா, இந்த இடத்துல வந்து ரஷிக் சலாம்டார் வந்து சின்னசுவாமியில நான் ஆடுவேன். இதுவே ஒரு ஸ்பின்னர்ஸ் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருந்துச்சுன்னா ரஷிக் சலாம்டாருக்கு பதிலாக நான் சுயாஷ் சர்மா பிளே பண்ணுவேன். இந்த ஸ்குவாட பத்தி என்ன நினைக்கிறா சார்? ஆல்மோஸ்ட் அவர் சொன்னதுல இருந்து, பரத் சொன்னதுல இருந்து ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் மட்டும் தான் சேஞ்சஸ் மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. லாஸ்ட் வரை வெங்கடேஷ் ஐயர் தான் 1 டவுன். அது எப்படின்னா ஒரு ப்ரீ செக்ஷன்ல அவங்க போட்டு அந்த இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ 1 டவுன் வந்து இப்போ கொஸ்டின் மார்க் தான் அவங்களுக்கு. ஏன்னா ரஜத் படிடர் வந்து போன தடவை 1 டவுன் வந்து கொஞ்சம் ஃபிளாப் ஆனாப்ல. அதே மாதிரி அதுக்கு முன்ன சீசன் 2022 ஆயிருக்காரு. ஒரு சீசன் ஒரு இன்ஜுரினால போயிட்டாரு 2023ல. ஸோ ரஜத் படிடர் டொமஸ்டிக்ல கூட நம்பர் 4ல தான் ஆடிட்டு இருக்காரு. நம்பர் 3 வந்து இப்போ வர RCBக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. அதுக்காக ஓவர்சீஸ் ஆப்ஷன்ல இருந்து ஜாக்கப் பேத்தல்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் பிளேயர். நல்லா ரைசிங் ஸ்டாரா வந்துட்டு இருக்காரு. ஸ்டீல் பை 2.7 crores கிடைச்சாரு. அவர் வந்து நம்பர் 3ல வந்து வெங்கடேஷ் ஐயரோட ரீப்ளேஸ்மெண்டா கண்டிப்பா மோபட் கொண்டு வருவாரு. ஸோ நம்பர் 3ல ஜாக்கப் பேத்தல் தான் கண்டிப்பா வருவாரு. அவங்க ப்ரீ வீடியோலாம் பார்த்துட்டாங்க, ஜாக்கப் பேத்தல் எடுத்து ஆகணும், 14-15 ஏஜ்ல இருந்து அவரை நாங்க பாத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு மோபட் சொன்னாரு. அண்டர் 90 அண்டர் 80ல இருந்து. ஒரு இங்கிலாந்து பிளேயர் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வந்து சைன் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு 10 பிளேயர்ல ஒரு பிளேயர் சைன் ஆனாலே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது நீ அவர் எப்படி ஒரு காம்ப்ரமைசிங்கான 1 டவுன் பிளேயர் சொல்ற? அது ஒரு அச்சத் பட்டிடார வந்து நீ வந்து 2 டவுன் இறக்கி விட்டு அவர் 1 டவுன் இறக்கி விடுற மாதிரி நீ எப்படி ஒரு காம்ப்ரமைசிங்கான 1 டவுன் ஸ்லாட்டான்னு நீ நினைக்கிறேன்? நான் வந்து RCBயோட ஸ்ட்ராட்டஜி பிளான் அனாலிசிஸ்ல அவங்க வெங்கடேஷ் ஐயர் தான் 1 டவுன் சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸ்டு. அதே மாதிரி சகாலும் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. 2 பேரும் கிடைக்காதனால அப்ப நீங்க வந்து சொதப்பிட்டீங்க. நீங்க வந்து கிடைக்கல, ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இவங்க வச்சிருக்கீங்க ஜாக்கப் பேத்தல். அதாவது நாங்க வந்து எப்படின்னா 90% வந்து அவங்க ஆக்ஷனுக்கு முன்னாடி ப்ரீ ஆக்ஷன் என்ன பண்ணாங்களோ அதை எடுத்திருக்காங்க. ரெண்டு பிளேயர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அது யாருன்னா ஒரு வெங்கடேஷ் ஐயர், ஒன்னு சகாலுக்கு 14.25 வரை RCB போனோம். KL ராகுலுக்கு ஏன் நீங்க போல? அவர் KL ராகுல் வந்து நீ 1, 2 எங்க வேணா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பிளேயர். KL ராகுலுக்கு நீ வெங்கடேஷ் போன காசுக்கு ஏன் KL ராகுல் போல? KL ராகுலுக்கு ஏன் RCB போலன்னா ஒரே ஒரு ரீசன் தான். ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ் வந்து அட்டாக்கிங் பண்ணி ஆடணும், சின்னசாமி கிரவுண்ட்லயும் அதர் கிரவுண்ட்லயும். பில் சால்ட் ஒரு ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா 2020 இன்டர்நேஷனலா இருக்கட்டும், லாஸ்ட் இயர் IPL இருக்கட்டும், பயங்கரமா இருக்கு. 184 ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆடுறாரு. 450. KKR வந்து ஃபைனலுக்கு வந்த ஒரு முக்கிய ரீசனே வந்து பில் சால்ட்டோட பேட்டிங் ஓப்பனிங், அந்த ஒரு இது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஸோ பில் சால்ட் வந்து இவங்க வந்து ப்ரீ ஆக்ஷன்லேயே முடிவு பண்ணிட்டாங்க எவ்வளோ கோடிக்கு போனாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோருக்கு. லைக் வந்து வெங்கடேஷ் ஐயர்,
ஜிதே சர்மாவோட ஸ்ட்ராட்டஜி தான். என்ன பண்றது, ஃபாரின் ஓபனர் தான் ஆர்சிபிக்கு வருஷமா காலங்காலமா அலைஞ்சிட்டு இருக்கு. ஜாக் காலிஸ், கெயில், வாட்சன், மெக்கலம், ஃபின்ச், இடையில டூப்ளசிஸ் அப்கோர்ஸ் சூப்பர். சிஎஸ்கேல இல்ல சிஎஸ்கேல டக்குன்னு வந்துட்டாரு டூப்ளிசிஸ், ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா எனக்கு டூப்ளிசிஸ் பிடிக்காது, ஏன்னா சிஎஸ்கேல இருந்தவர். ஆனா ஆர்சிபி வந்ததுக்கு அப்புறம் டூப்ளிஸ் ஃபேனா ஆயிட்டு. சரி பரத், நீ என்ன நினைக்கிற? இது வந்து இந்த ஸ்குவாட் நீ வந்து ஏத்துக்கிறியா இல்லைன்னா என்கவுண்டர் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல் வந்து அட்டாக்கிங்கா ஆடணும், எங்களுக்கு கேஎல் ராகுல் செட் ஆக மாட்டேன்னு சொன்னான் பாத்தியா? டேய் அவன் ஃபாஸ்டஸ்ட் ஊட்டி வச்சிருந்தான் ஒரு காலத்துல. அது ஒரு காலத்துல. இப்போ வந்து அவன் டீமுக்கு ஏத்த மாதிரி தான் ஸ்லோவா ஆடுவான். சரியா, நீ அவன் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கான். பஞ்சாப்ல வந்து அதேதான் அவனுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. அவன் மட்டும் தான் ஆங்கர் பண்ணுவான், மீது எல்லாமே அவனை சுத்தி பினிஷர்ஸ், அட்டாக்கிங் பேட்டர்ஸ். லக்னோலயும் அதேதான் அவனுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. அவன் மட்டும் தான் அங்க நின்று ஆடணும், மீது எல்லாருமே அட்டாக்கிங் பேட்ஸ் பண்றப்போ அவன் அந்த ரோல் ஆடணும். ராகுல் வந்து அட்டாக் பண்ணி ஆடுவானா? கண்டிப்பா ஆடுவான், நம்ம பாத்துருக்கோமே. சோ இது ஒரு ரீசன் என்னால கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எனக்கு அட்டாக்கிங்கா வேணும், அதனால வந்து நான் வந்து ராகுலுக்கு போகாம இருந்தோம். ஏதோ ஒரு இன்டர்னல் ரீசன் இருக்கு. ரெண்டாவது வந்து ஜேக்கப் பெத்தல் பத்தி சொன்னாரு. ஜேக்கப் பெத்தல் உண்மையிலே சூப்பரான ஒரு பை. நான் அது வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் நான் வச்சிருந்தேன். சரியா, அவர் வந்து நானுமே ஒரு 2 இயர்ஸா ஃபாலோ பண்றேன். வார்விக் ஷேருக்கு ஆடுவாரு, அதே மாதிரி இது 100ல வந்து ஒரு டீமுக்கு ஆடுவார், நல்லா ஆடுவாரு, நல்ல பிளேயரு, செம்ம பை. பட் என்ன கேள்வினா, நீ இங்க வந்து ஜேக்கப் பெத்தல் ஆடினீங்கன்னா திரும்ப உங்களுக்கு வந்து டாப் ஃபாரின் பேட்டிங்கா இருக்கும். கரெக்டா, சால்ட், லிவிங்ஸ்டன், டேவிட், அப்புறம் வந்து பெத்தல் அப்படின்ட்டு திரும்ப உனக்கு இந்தியன் பவுலர்ஸ் 3 ஃபாரின் பிளேயர் அதுலயே முடிஞ்சிச்சு. டேவிட் சேர்த்தா 4, சால்ட், பெத்தல், லிவிங்ஸ்டன், டேவிட் 4 பேர் வந்துட்டாங்க. பவுலர்ல யாரு ஃபாரின் இந்தியன் பவுலர்ஸ் வச்சு நீங்க வச்சு மட்டும் தான் போவீங்க. இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு ஆண்டாண்டு காலமா நீங்க வச்சிருக்கீங்க. உங்களுக்கு நல்ல ஃபாரின் பவுலர்ஸ் இல்லாதனால சின்ன சமையல் அடி வாங்குறீங்க. திரும்ப அதேதான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியா? அப்ப என்னத்த நீங்க வந்து உருப்பிட்டீங்க, என்னத்த நீங்க வந்து ஒரு சேஞ்சா பண்ணீங்க? ஏசலோட் வச்சிருக்கீங்க, வச்சுமே நீங்க வந்து பெத்தலுக்கு தான் போய் நான் டாப் ஹேவியா தான் ஆடுவேன், அப்படிதான் எங்க ஸ்டைல்னு போனீங்கன்னா வாட்ஸ் த யூஸ்? அதே மாதிரி இவன் ஒரு ஃபேக்ட் நல்லா சொன்னோம். இந்த மாதிரி நாங்க வந்து வெங்கடேஷ் வந்து நம்பர் 3ல வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் எடுத்துட்டோம். நம்ம வெங்கடேஷ் தான் நாங்க பிளான் பண்ணோம், எடுக்க முடியாதனால நாங்க வந்து பெத்தலுக்கு போனோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி அவன் சொன்ன ஃபேக்ட் நல்ல ஃபேக்ட். ப்ராபபிளி எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க படிக்கலுக்கு நம்பர் 3 போவாங்கன்னு தோணுது. பேட்டிங் படிக்கல் எடுத்து வச்சிருக்காங்க. நான் இம்பாக்ட் பிளேயரா நான் படிக்கல் சொன்னேன். ப்ராபபிளி படிக்கல் அட் நம்பர் 3 ஆடிட்டு பட்டிடர் at 4, லிவிங்ஸ்டன் at 5, ஜிதேஷ் சர்மா at 6, டேவிட் at 7, குணால் பாண்டியா at 8, அப்படி போயினா எஸ்எல்ஓடி என்னால ஆட முடியும். சோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒரு ஆல்டர்னேட்டா பாப்பாங்கன்னு தோணுது. சரி, ஓகே. ஸ்குவாடுக்கு வந்து நம்ம இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இல்லாம இல்ல. பட் as a கேப்டனா யாருங்க சொல்லுவீங்க நீங்க டீம்ல? வாடி மாப்ள கேட்டா கேள்வி. ஆக்சுவலா சையத் முஸ்டாக் அலி போயிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்போம் கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருமே. ஸோ அதில் 4 பிளேயர் வந்து கேப்டன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்சிபி பிளேயர்ஸ். ஒன்று புவனேஸ்வர் குமார், பரோடா கேப்டன் வந்து குர்னல் பாண்டியா, ரெண்டு கேப்டனு, ரஜத் படிடர் ஃபியூச்சர் இந்தியன், கண்டிப்பா ஒரு நடந்துட்டு இருக்கு. படிடர் தான் கேப்டன். ஜிதே சர்மா பஞ்சாபோட கேப்டன். பஞ்சாப் இல்ல விதர்பா சாரி, பஞ்சாப் பிளேயர் அவரு, விதர்பா. அவரும் செமிஃபைனல் கொண்டு வந்தாரு. 4 பிளேயருமே ஆர்சிபியோட பிளேயர் தான் செமிஃபைனல் குவார்டர் ஃபைனல்ஸ் வந்திருக்கு. ஸோ இது 4 பிளேயர்ல அவங்க ஒரு பிளேயரை சூஸ் பண்ணி போடுறாங்களா கேப்டனாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். விராட் கோலி வந்து வருஷம் கேட்டுட்டு இருக்காங்க கேப்டன்சி பண்றீங்களான்னு. அவர் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த தடவை அவர் கேப்டன்சி எடுக்கிறாரா, அதுவும் கொஸ்டின் மார்க் தான். நாங்க 100% சொல்ல முடியாது. கேப்டன்சியும் எங்களுக்கு வந்து இதுதான். பட் விராட் கேப்டன்சி வந்தா இந்த இப்ப எடுத்திருக்க ஸ்குவாடுக்கு வந்து எனக்கு வந்து 100% வந்து பழைய மாதிரி இருக்காதுங்கிறது ஒரு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி விராட் கோலி கேப்டன்சி பண்ணும்போது இந்த அளவுக்கு பேலன்ஸ்டு ஸ்குவாட் இல்லை. ஆக்சுவலா லாஸ்ட் இயர் வந்து ஆர்சிபியோட வீக்னஸ் எல்லாருக்குமே தெரியும், எவ்வளவு ஒஸ்ட் டீமா இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இந்த டீம் வச்சுட்டு நாங்க வந்து நம்பர் 4 வரை வந்துட்டோம். அது எங்களுக்கே நம்ப முடியல, ஆர்சிபியா இது அப்படின்னு. இந்த தடவை வந்து அதை விட 50% நல்லா எடுத்திருக்கோம் டீம். ஒரு அல்ஜாரி ஜோசப், ஃபெர்குசன் வச்சு நாங்க நம்பர் 4 அளவுக்கு வந்துட்டோம். இப்ப ஆக்சுவல் விட்டு புவியை வச்சு நாங்க நம்பர் 4 வர முடியாதான்னு நான் எனக்குள்ள எனக்கு வந்து ட்ரஸ்ட் இருக்கு, வருவோம் அப்படின்னு. குர்னல் பாண்டியா ஆர்சிபிக்கு ஆக்சுவலா எக்கனாமிக்கா போடுற பவுலர் இதுவரை வந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அண்டர் 6ல ஒரு ஆள் வந்திருக்காரு பவுலிங் போடுறாரு. ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்கு. ஆனா அவர் போட போறது சின்னசாமியில தான் அவரோட ரெக்கார்டு வந்து இருக்குது. பரதோ லாஸ்ட் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அதுல குர்னல் பாண்டியோட ஸ்மெல் வந்து 3 overs 13 runs சின்ன இதுலதான் நடந்துட்டு இருக்கு, பெங்களூர்ல தான் நடந்துட்டு இருக்கு. விக்கெட் டேக்கரே கிடையாது, எக்கனாமிக்ஸ் ஸ்மெல்லா போடுவாரு. ஒரு 4 ஓவர் போட்டா 25 ரன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்ட் வாஷிங்டன் சுந்தர் எடுத்துருக்கலாம் ஆர்சிபி. பட் அவங்க வந்து குர்னல் பாண்டியாக்கு வந்து 2018ல 9 crores வந்து பிட் போடுவாங்க. ஸோ அதோட
இம்பாக்டா இருக்குமோ மும்பை இந்தியன்ஸ் நீங்க அது. தான்ப்பா ஆர்டிஎம் பண்ணது. அப்ப நீங்க துடிச்சிட்டு இருக்கீங்க குருநாள் பாண்டியா எடுக்க. சகல் விக்கெட் டேக்கர். எங்களோட ஆப்ஷன் வந்து குருணால் பாண்டியா சகலை வச்சுதான் சின்னசாமியில வந்து கொண்டு வரணும். சகலும் வந்து ஆர்சிபியோட வெங்கடேஷ் ஐயர் சொன்னேன்ல எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து குருநாள் பாண்டியா மிஸ் ஆனதுனால தான் எங்களுக்கு கப்பு மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா 5 பேர் ஆர்சிபியோட பிக்ஸ்டா இருந்தாங்க. ஆமா, சகல் ஒரு பக்கம் விக்கெட் எடுத்துருவாரு, குருநாள் பாண்டியா வந்து எக்கனாமிஸ்டா போட்டுருவாரு, அப்படியே கப் அடிச்சிருவீங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கும். இப்பதான் எங்களுக்கு சகல் கிடைக்கல. சகல் கிடைக்காத ஒரு பிக் லாஸ் ஆர்சிபிக்கு. அது 110%. அதாவது கள்ளக்கண்டா நாயக்கண்டா நாயக்கண்டா கள்ளக்கானன்ற மாதிரி இவங்களுக்கு குருநாள் இருந்த சகல் இருந்தப்போ குருநாள் எடுக்க முடியல, குருநாள் எடுத்தப்போ சகல் எடுக்க முடியல. 2 பேர்ல கப் எடுக்க முடியல. கெயில் ஐஏபி இருக்கும் போதே கப் எடுக்க முடியல. சரி, இத்தனை வருஷமா நீங்க ஒரு பிளான் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஸ்குவாடு வந்து பயங்கரமா எடுப்பீங்க, ஆனா ஒரு பேலன்ஸான ஸ்குவாட் உங்களுக்கு இருந்ததே இல்ல. இந்த வாட்டி நீ சொல்ற இந்த மாதிரி இவங்க எல்லாம் இருக்காங்க. பிளேயிங் லெவல் வந்து 90% வந்து அவங்க எடுக்கணும்னு நினைச்சது எடுத்திருக்காங்க, எடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சகல் டிசர்வான இதுதான். பட் ஏஜ் ஃபேக்டர் இப்போ வச்சுக்கோ, சகல் வந்து இல்லாதது வந்து ஆர்சிபிக்கு பெரிய இப்போ டிராபேக்கா, இல்லைன்னா இது இல்லாம நாங்க நல்லா ஆடுவோம்னு சொல்றியா? இந்த பாயிண்ட் கரெக்டா நீ வந்து கிளாரிஃபை பண்ணு. சகல வந்து விட்டது பெரிய டிராபேக் தான் கண்டிப்பா. சுயேஷ் சர்மாவை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. 21 ஏஜ், நல்லா போட்டிருக்காரு. ஐபிஎல் ஆர்சிபிக்கு எதிராக நல்லா போட்டிருக்காரு, அதுக்காக தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவன் வாயில இருந்து அந்த வார்த்தையை வாங்க முடியாது. உஷாரா இருக்கானுங்க, என்ன தெரியுமா? இப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சீசன் முடியும் போது இவங்களை போட்டு அடிக்கலாம். ஆனா இவங்க வந்து உஷாரா இருக்கே பாத்தியா, இப்போ இவ இல்ல அப்படின்னு பண்றானுங்க. வெங்கடேஷ் ஐயர் விட்டதுமே ஆர்சிபிக்கு 110%. 2 பிளேயர் சொல்றேன், 2 பிளேயர் ஆர்சிபி எங்களுக்கு மைனஸே இந்த 2 பிளேயர் மட்டும் தான். மத்த 9 பிளேயர்ஸ் எங்களுக்கு ஓகே மச்சான், முந்தி போச்சுடா. ஓகேவா, வெங்கடேஷ் விட்டாச்சு, சகல் விட்டாச்சு, இருக்கிற ஸ்குவாடு ஓகே 90% நீ வந்து சாட்டிஸ்ஃபை இருக்க. ஓகேவா, இப்போ என்ன பிளான் அதை வச்சு உனக்கு? ஓகே, ஒரு இந்தியன் லைனப் வந்து இப்போ கொஞ்சம் ஆர்சிபி வந்து எப்பயுமே இந்தியனுக்கு பெருசா போக மாட்டாங்க. இப்போ ஒரு பிளேயிங் லெவல்ல ஒரு 4 இந்தியன் வர மாதிரி எனக்கு தோணுது. குருணால் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா, ரஜத் படிடர், விராட் கோலி, புவனேஸ்வர் 5 வந்து வருது. ஒரு நல்ல பிளேயர் வந்து 5 பிளேயர் வர மாதிரி எனக்கு தோணுது. எப்பயுமே 2 பிளேயர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியன் பிளேயர்ஸ். கொஞ்சம் அரகுற பிளேயர்ஸ் ஆட் பண்றாங்க. அப்படி நல்லா விளையாண்டா விட்டுருவாங்க. டிடிபி திருப்பியும் கம்பேக் கொடுத்துருவாங்க. ஆர்சிபிக்கு வந்து மிடில் ஆர்டர் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குப்பா. ஓகேவா, அது ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா மேல இருக்க 2-3 பேர் தான் நீ சொன்ன ஸ்ட்ராங் பிளேயர். அந்த 3 பேர் கொலாப்ஸ் ஆயிட்டாங்கன்னா அப்படியே மொத்தமா முடிஞ்சிடும். பயங்கரமான ஸ்கோர்லாம் அப்ப எதிர்பார்க்கலாம். 49 நாட் அவுட்லாம் பாத்துருக்கோம், 89 நாட் அவுட் பாத்துருக்கோம். இப்போ மிடில் ஆர்டர் ஆக்சுவலா டிகே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மிடில் ஆர்டர் வந்து நல்லா இருந்துச்சு. 2 இயர்ஸா 2-3 வருஷமா, ஒரு வருஷம் மட்டும் ஒரு கொஞ்சம் ஃபார்ம் லூஸ் பண்ணிட்டாரு 2023ல. 22-24 டிகே மிடில் மீன்ஸ் அவர் வந்துடுறாருல, கொலாப்ஸ் ஆனா 4 டவுன் ஆனோட வந்துடுறாருல. அவருக்கு வந்து ஆப்போசிட் கொடுக்க கூட வழி இல்லாம இருந்துச்சு ஆர்சிபி. இப்போ ஒரு ஜிதேஷ் சர்மாவும் டிம் டேவிட் பயங்கரமா இருக்காரு. நாங்க நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தோம். அந்த எதிர்பார்த்ததெல்லாம் அது பொலாட அளவுக்கு இல்லாட்டி ஓரளவுக்கு ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு எதிர்பார்த்தோம். முடிக்க முடியல அவரால. ஆக்சுவலா சிங்கப்பூர் சித்தப்பா தான் அவரு. எப்பயுமே சிங்கப்பூர் சித்தப்பா அவரு இல்ல. ஒரு ஆக்சுவலா அவங்க லிவிங்ஸ்டன் எடுத்திருக்காங்க, அது நம்ம பார்த்தே ஆகணும். லிவிங்ஸ்டனும் டிம் டேவிடும் சேர்ந்தா என்ன ஆக போகுது தெரியல. சின்னசாமி பொறுத்திருந்து பார்ப்போம். மறுதாண்டா ஒருத்தனை வச்சுட்டு நீங்க பெரிய பெரிய பிளேயர் மேக்ஸ்வெல், கெயில், டிவிலியர்ஸ், விராட் கோலி அப்படி எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு பேசுற. டுப்ளசி இது மாதிரி வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன நடந்துச்சுன்னு பாத்துருக்கோம். இதுக்கப்புறமும் இந்த பேச்சு கிடையாது. நமக்கு பிளான் இத்தனை வருஷம் நீங்க பண்ணாது இப்பதான் புதுசா இருக்குப்பா, நாங்க எதிர்பார்க்கலாம்ப்பா ஆர்சிபி கிட்ட இருந்து. அது மாதிரி ஏதாவது பிளான சொல்லுன்னு பார்த்தா அதேதான். இங்க இவன் இருக்கான், அவன் இருக்கான், சேப்பாக்கு சிச்சி சின்ன சாமிலா வாடிப்பான், இவன் வாடிப்பான், அதே சொல்றீங்க நீ. கரெக்டான இதுதான். இதுக்கு மேல நிறைய பேர் இதை விட அதிரடியா காட்டிட்டு போயிருக்கானுங்க. இப்பயும் அதே அதிரடியா தான் எடுத்திருக்கானுங்க. மேபி அதான் சொல்றேன், இந்தியன் லைனப் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. வெங்கடேஷ் வந்து 100% ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பரா சுயேஷ் சர்மா ஒரு ஸ்பின்னர், அவனும் சின்ன பையன் தான். சின்ன பையனா, சாரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல சொல்றேன். ஓகேவா, சுயேஷ் சர்மா சுயேஷ் சர்மாவுக்கு வந்து போன வருஷம் கேகேஆர் வந்து ப்ராப்பரா சான்ஸ் கொடுக்கல. 2023ல ஒரு குட் நம்பர்ஸ் இருக்கு, போறாரு, கூகுளி போடுறாரு, வேரியேஷன்லாம் இருக்கு. யங்ஸ்டர் ஆக்சுவலி டொமஸ்டிக்ல டெல்லி ஆடுறாருன்னு நினைக்கிறேன். சையத் முஸ்டாக் கூட இப்போ ஓரளவுக்கு டீசெண்டா தான் பண்ணிருக்காரு. டெல்லிக்கு ஒரு மேட்ச் ஒன்று போயிட்டு கேகேஆர் இதெல்லாம் கேட்கல நாடு. என்ன இவங்கள சஹலோட ரீப்ளேஸ்மெண்டா சுயேஷ் சர்மா அவரை பாக்குறோம். ஆக்சுவலா 3 இது கேஎல் ராகுல் வெர்சஸ் பிலிப் சால்ட் காம்ப்ரமைஸ், வெங்கடேஷ் ஐயர் வெர்சஸ் பெத்தல் இல்ல டிடிபி.
ஓகே. கிடைக்காதனால. இப்ப சஹால் கிடைக்காதனால சுயாஸ், இவங்க 3 பேருக்குமே தான் எங்களோட கப்பு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். எப்படி கிடைக்கிறதுனால ஐபிஎல் ஹால்டு. பண்ண போறாங்க. இவனுக்கு புரியவே கப்பு இல்லடா. ஒரு கிடைக்கிறதோ பெரிய இல்லையோ, எங்க பிளேயர் வந்து பிளேயிங் லெவல் கப்பு கிடைக்கிறதோ இல்லையோ, எங்க பிளேயிங் லெவல் ஜெயிக்குதாங்கிறதே இவங்க 3 பேரோட இதுதான் சேலஞ்ச். ஏன்னா மச்சான், மத்த 7 ஒரு பேரும் விஷயம் ஃபிக்ஸ்டு. புரியல. இவனுக்கு வந்து பெரிய பிளேயர் எடுக்கணும் ஏம் பண்ணிருக்கானு, எடுக்க முடியல. ஓகே, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. அதுக்கு இவன் தான் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ப வைக்கிறானுங்க பாத்தியா, அதுதான் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவங்க நம்பினாங்கல்ல, நாங்க நம்பிட்டோம், தம்பிதான் நீங்களும் ஆகணும். நம்புங்க. ஸ்குவாட் எடுத்தாச்சுல. ஆமா. சுயாஸ் ஆக்சுவலா சர்மா பத்தி பேசணும். ஆக்சுவலா முன்னாடி 4 ஓவர்ஸ் தான் சகல் போட போறாப்ல. 4 ஓவர்ஸ் வந்து இவர் குர்னல் பாண்டியா கண்டெயின் பண்ணி கொடுத்தாலே மத்தவங்க ஜோஸ் ஹேசல்வுட், புவி விக்கெட் டேக்கர்ஸ். எனக்கு தெரிஞ்சு நல்ல விக்கெட் டேக்கர்ஸ், நல்ல லென்த் பால், பின்ன விக்கெட் வேணும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பின் விக்கெட் வேணும் கண்டிப்பா. அதான் அதுக்கு அது ஒரு மைனஸ். டிடிபி வந்து நம்பர் 1ல ஆடு. டிடிபி பேக்கப்னே வந்து சொல்றானே தவிர டிடிபி வந்து நம்பர் 3ல கண்டிப்பா எனக்கு வந்து ஹோப் இருக்கு. வெங்கடேஷ் ஐயரை விட பெட்டரா பண்ணுவாருன்னு சொல்லி தோணுது. ஏன்னா ஹோம் கிரவுண்டுக்கு வந்திருக்கான், சின்னசாமி ஹோம் கிரவுண்டுக்கு வந்திருக்கான். 2021 நல்லா பண்ணி கொடுத்துருக்கான். ஆனா பட் அது ஓப்பனிங்கா பண்ணி கொடுத்தாரு. ஓப்பனிங்கா பண்ணி கொடுத்தாரு. பட் ரொம்ப லோவர் ஆர்டர்ல வந்து ராஜஸ்தான் புஷ் பண்ணாங்க அவனை. நம்பர் 3 ஆடாம 5-6 ஆட வச்சாங்க. லக்னோல கூட 5-6 ஆடலாம். இல்ல 3 ஆடணும் எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் நம்பர் 5ல 4-3 வந்திருக்கான் இந்த ராஜஸ்தான். மாதிரி சரி ஓகே, இப்ப நம்பர் 3ல வந்து ட்ரை பண்றோம். பாப்போம். விராட் கோலி காம்ப்ரமைஸ் பண்ணா ஓப்பனிங் டிடிபி திருப்பி நாங்க ஆட வைக்கலாம். நல்ல நல்ல இதுதான் நான் சொல்ல வரேன், இதுதான் கேட்க வரேன். அதுவா நீ அத சொல்லு. விராட் கோலியோட மனசு தான், மேனேஜ்மெண்டோட மனசு. ஒரு ஃபேன் நீ மேனேஜ்மெண்ட் அத பண்ணுவாங்க இத பண்ணுவாங்க, நம்ம சீசன் நடக்கறப்ப பாத்துக்கலாம். ஒரு ஃபேன் விராட் கோலி ஃபேஃபோட நல்லா ஓப்பனிங் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காரு. பட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பார்க்கலாம், ஃபில் ஷாட்டோட ஓப்பனிங் ஆட்டம். மேபி கொஞ்சம் டவுன்ஃபால் விராட் கோலிக்கு ஆடிச்சுன்னா டிடிபி வந்து ஓப்பனிங் ஆட வச்சு விராட் கோலி 1-1 ஆடிடலாம். எல்லாமே 3 மேட்சஸ் தான். மும்பைக்குலாம் சொல்ல தேவையில்லை. ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ்க்கு அப்புறம் தான் டீமே செட் ஆகும். அட்டாக் பண்றானடா, நீ அட்டாக் பண்றது அட்டாக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 5 மேட்ச்க்கு அப்புறம் டீம் செட் ஆனாலும் அவங்களுக்கு 5 கப் இருக்குப்பா. எப்படி ஆஃப் கோர்ஸ் லெஜெண்ட் டீம் இன் ஐபிஎல். இப்ப பாத்தியா பிளேட் சரண்டர் ஆயிடுற சாமி, கும்பிடுற சாமி அப்படின்ட்டு. எனக்கு எதுவும் ஆர்சிபிக்கு ஸ்பின்னர்ஸ் பெருசா தேவையில்லைன்னு தோணுது. எல்லாம் அவங்கவுங்க டீமுக்கு ஏத்த மாதிரி இது சிச்சுவேஷனுக்கு கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சின்ன சுவாமியில உனக்கு அந்த ஸ்பின்னர் தேவையே கிடையாது. ஓகேவா, அந்த இடத்துல வந்து இவ சொல்ற மாதிரி அடிச்சு போடக்கூடிய பவுலர் தான் வேணும். ஸ்வப்னில் சிங் மாதிரி ஒரு பவுலர் தான் வேணும். அதுதான் குருணால் பாண்டியா எடுத்திருக்காங்க. ஸ்வப்னில் சிங்குமே எடுத்திருக்காங்க ஆர்டிஎம் கொடுத்து. நல்ல பை, ரெண்டுமே நல்ல பை. சோ எனக்கு வந்து இவங்களோட இது என்னன்னா, நான் வந்து ஸ்பின் கண்டிஷன்ல ஆட போறேன். கொல்கட்டா, லக்னோ, சென்னை. நான் அங்க தோத்துட்டு போறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு ஹோம் மேட்ச்ல எனக்கு டீம் செட் ஆயிடுச்சான்னு இவங்க பாத்துருக்காங்க. அண்ட் அது தகுந்து எனக்கு ஸ்பின் இவங்க நல்லா போகணும் போலன்றது அவசியமே இல்லை. அதையும் தாண்டி இவங்கள்ட்ட 2 ஸ்பின்னர் நல்ல ஸ்பின்னர் இருக்காங்க. ஒன்னு வந்து சுயாஷ் சர்மா டீசென்டான ஸ்பின்னர், லிவிங்ஸ்டன் ஒரு மோர் தென் கேப்பபிள் ஸ்பின்னர். மூணாவது வந்து ஜேக்கப் பெத்தல் அண்ட் குருணால் பாண்டியா எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாமே மீடியம் கோட் தான். ஜேக்கப் பெத்தல் லெஃப்ட் ஹேண்ட் அன்ஆர்த்தடாக்ஸ் போடுவாப்ல. மோஹித் ரதின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. மோஹித் ரதி லெக் ஸ்பின்னர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு மேட்ச் டெபியூ பண்ணிட்டாரு. பட் ஒரு சீசன் ஆடல. இப்ப அவரு நம்பி எடுத்திருக்காங்க. அவர் பேட்டிங் ஆடுறாரு, பவுலிங் ஆடுறாரு. நான் என்ன சொல்றேன், இப்ப குருணால் பாண்டியா நம்புறீங்க, ஸ்வப்னில் சிங் நம்புறீங்க. ஓகே, அடிச்சு போறாங்க. ஆக்ஷன்ல வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் கூட 4.50 வரை பெட்டிங் போனோம். அஸ்வினுக்கு ஆர்சிபி பிட் பண்ணாங்க. ஸ்குவாட் சொல்றேன், அது முடிஞ்சிச்சு. இப்ப நான் ஸ்குவாட் சொல்றேன். இதுல வந்து குருணால் பாண்டியா அடிச்சு போறாரு, ஸ்வப்னில் சிங் அடிச்சு போறாரு, நீங்க கண்டெயின் பண்றீங்க. ஓகே, ஆனா எஸ்ஆர்எச் வராங்க, பெங்களூருக்கே வராங்கன்னு வச்சுக்கோ. அவனுக்கு வந்து காட்டா மாதிரி ஆடுவானுங்க. இப்ப கிளாசன் கிட்ட எல்லாம் நீ வந்து என்னதான் அடிச்சு போட்டாலும், அக்ஷர் பட்டேல் வந்து வேர்ல்டு கப்ல எப்படி அடிச்சா பார்த்து நீயே பார்த்த. அந்த மாதிரி அவனுக்கு மாட்டுச்சுன்னா இன்னைக்கு வந்து 150 ரன் அடிச்சுட்டு போயிடும். கிளாசன் மாதிரி 5 பேர் இருக்கானுங்க அந்த டீம்ல. அந்த மாதிரி சின்ன 150 ரன் அடிச்சுட்டு போயிடும். அந்த டைம்ல நீ விக்கெட் எடுக்க தானே போகணும். எங்களுக்கு ஒரு 5 கரெக்ட் தான். விக்கெட் கண்டிப்பா தேவை. புவனேஸ்வர் குமார் வந்து பவர் பிளேல விக்கெட் எடுப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நாங்க எடுத்திருக்கோம். பால் சிங்க் ஆச்சுன்னா அவருக்கு விக்கெட் கிடைக்கும். ஜோஸ் ஹேசல்வுட் இருக்காரு, அவரோட லென்த் நீ தான் ஆட வைக்க மாட்டீங்க. ஜாஸ் ஹேசல்வுட் பெத்தல் தான ஆட வைக்க போற. ஜேஸ் ஹேசல்வுட் ஆட போறாரு. பெத்தல் வந்து காம்ப்ரமைஸ் பண்றோம் நாங்க. எப்படின்னா நான் 4 ஓவர்ஸ் சொல்றேன். ஃபில் சால்ட் கண்டிப்பா இருப்பாரு பிளேயிங் லெவல்ல. ஜேஸ் ஹேசல்வுட் வந்து 12.50 12.5 கோடி ரூபாய் எடுத்த பிளேயர் வந்து பிளேயிங் லெவல் இல்லாம எப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா பிளேயிங் 9.5 கோடிக்கு வாங்கி வாட்டர் பாய் யூஸ் பண்ணோம். அதெல்லாம் நீ பேசாத. நாங்க அல்சாரிக்கு 12 கோடி ரூபாய் வச்சு 2 மேட்ச் உட்கார வச்சோம். சரி நடக்கும். பட் பிளேயிங் லெவல்ல ஜேஸ் ஹேசல்வுட் இருப்பாரு. ஏன்னா 2022ல வந்து நல்லா ஆர்சிபி பண்ணி கொடுத்திருக்காரு. ஒரு சீசன் ஆஃப்ல வந்தாரு, அதுலயும் நல்லா பண்ணி கொடுத்திருக்காரு. சின்னசாமியில பெஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. புவனேஸ்வர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐபிஎல் பவுலர்.
இப்ப சகால வந்து நம்ம சொல்றோம்ல, புவனேஸ்வர் குமார் 180 விக்கெட்ஸ் வாங்கியிருக்காரு. பவர் பிளேல வந்து ஒரு 65 விக்கெட்ஸ். செகண்ட் வந்து தீபக் சகார், தேர்ட் வந்து சந்தீப் சர்மா. சோ பவர் பிளேல 10 போல். அவங்களோட பீக் ஃபார்ம்ல இருந்தாங்க, அது வேற. இப்போ இருக்கிறது வேற. லாஸ்ட் இயர் கூட ஒரு மேட்ச் இப்போ போட போறது சின்னசாமிலயும் அதுவும் ஒரு மைண்ட் ஃபேக்டர் வந்து வச்சுக்கணும். ஆக்சுவலா சின்னசாமியில புவனேஸ்வர் கூட ரெக்கார்டு வந்து நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாத்துருக்காங்க. அதுலதான் குருணல் பாண்டியாவும் புவனேஸ்வர் குமாரும் சின்னசாமியில நல்லா பண்ணிருக்காங்க. கெயில் அடிச்ச 175. ஸோ ஆனா புவனேஸ்வர் அப்ப ரொம்ப எங்க இருந்தாரு. அதுல புவனேஸ்வரோட ஸ்மெல் வந்து சின்னசாமியில வந்து 4 overs 24 runs. சிராஜோட ரீப்ளேஸ்மெண்டா நாங்க வந்து புவனேஸ்வர் குமார் பாக்குறோம். ராசிக் சலாம் வந்து இந்தியா ஆடிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி கேகேஆர், மும்பை, கொல்கத்தால எல்லாரும் ஆடி இருக்காரு. கொல்கத்தா, மும்பை, டெல்லி 3 பேருக்கு ஆடி இருக்காங்க. போன வருஷம் டெல்லிக்கு வந்து சூப்பரா போட்டு கொடுத்தாரு. பவர் பிளேயும் டெத்தும். விக்கெட் டேக்கரு ஒரு 140+ போடுவாரு. யாக்கர்ஸ் அவருக்கு போட அபிலிட்டி இருக்கு. வேரியஸும் காட்டுறாரு. ஸோ ராசிக் சலாம் வந்து 6 crores வரை எடுத்திருக்காங்க. ஸோ பிளேயிங் லெவல்ல அவர் இருக்க போறாரு நம்பர் 8ல. பேட்டிங்கும் ஆடுவாரு. அவர் மேல ஒரு ஹோப் வச்சிருக்கோம். அதாவது செகண்ட் எஸ்தேயால் இருக்காரு. சூப்பரா டெத் போட்டாரு. போன வருஷம் எல்லாரும் மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா போட நான் ஒத்துக்கிறேன். நான் நல்லா தான் போடுவான். ஆக்சுவலா ஆர்சிபியோட ரொம்ப ரொம்ப பழசெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு விரும்பல. ஆர்சிபி வந்து இந்த தடவை பேலன்ஸ்டா பவுலிங் வச்சிருக்க மாதிரி தோணுது. இதுக்கு முன்னாடி நான் அலைவஸ் செட் பண்ணா அது போயிட்டே இருக்கும். ஒரு வருஷம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2009 ஐ திங்க் வந்து ஆர்சிபி ஒரு டீசென்ட் பவுலிங் லைன் அப்ல இருந்தோம். அனில் கும்ளே, பிரவீன் குமார், புவனேஸ்வர் குமார் இந்த 2009 ஆர்சிபி ஹோம் கமிங் ஆக்சுவலா. ஜாக்வா காலிஸ், அனில் கும்ளே, டேல் ஸ்டெயின். 2009ல ஃபைனல் போய் நாங்க தோத்தோம்ல. அப்போ ஒரு பேலன்ஸ்டு டீமா இருந்தோம். அதுக்கப்புறம் இப்பதான் எனக்கு பேலன்ஸ்டு டீம்னு சொல்லிட்டு அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2%, அது ஒரு 98%, இது 100% நான் சொல்லுவேன். சோ வந்து இவனை பொறுத்த பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபைனல் வருமோ வர மாட்டோமோ தெரியல. பட் பிளே ஆஃப் கன்ஃபார்மா ஆர்சிபி வாங்கிடுறான் ப்ரோ. பதிவு பண்ணிக்கிறேன். இவ்வளவு கான்ஃபிடன்ட்டா சொல்றல. பிளே ஆஃப் வருது. ஃபைனல்ஸ் வருவோம், கப் அடிப்போம். கான்ஃபிடன்ட்டா சொல்ல. இப்போ நீ என்ன சொல்ற? 2009ல ஃபைனல்ஸ் போனீங்க, பேலன்ஸா இருந்துச்சுன்ற. ஓகேவா? 2009 ஆமா. பேலன்ஸ்டா இருந்துச்சு. ஃபைனல்ஸ் வரைக்கும் போனா. அதை விட அது 98%, 100% இருக்குன்னு சொல்ற. அப்ப நீ கான்ஃபிடன்ட்டா நான் கப் அடிப்போம்னு சொல்ல. ஏன் அந்த வார்த்தை வாயில வர மாட்டேங்குது? சின்னசாமி ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா சின்னசாமியில நாங்க கப் அடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த 2016 வந்து காமிச்சாங்கல்ல. மேபி அது வேற கிரவுண்ட்ல வச்சிருந்தா நாங்க அடிச்சிருக்கோம். அதுதான் ஏன்பா 2009ல இருந்தா வேற கிரவுண்ட்ல வச்சீங்க, ஜெயிச்சிங்களாப்பா? 2011ல சென்னையில வச்சாங்களா, ஜெயிச்சிங்களாப்பா? சும்மா உடனே கிரவுண்ட் மேல பழி போட வேண்டியது இஷ்டத்துக்கு உடனே அடுத்து. பெத்தல் ஆட வச்சா டிம் டேவிட் வர மாட்டாரு. ஏன்னா 3 ஓவர்சீஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ல. சூப்பர் பேட்ஸ்மேன் சொல்லவாடா. நம்பர் 3ல விராட் கோலி ஆடவே, ஓபனிங் படிக்கல் ஆடவேடா, முடிஞ்சிச்சுடா. நம்பர் 3ல ஆர்சிபிக்கு ஆடுறது வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் கிளிக்ல ஆடுவாங்களா இல்ல, ஓபனிங் ஆட ஆள் இருக்கு. அப்போ நீங்க வந்து டீசென்ட்டா எனக்கு தெரிஞ்சு ஒன் டவுன் ஆடுறது வந்து நல்ல டீமுக்கான ஒரு நல்ல. சரி ஓகே. விராட் கோலி வந்து அடிச்ச IPL 8 செஞ்சுரியுமே ஓபனிங்ல தான் இருக்கு. ஆனா படிக்கல் அடிச்ச ஒரு செஞ்சுரி வந்து ஓபனிங்ல இருக்கு. 70 செஞ்சுரியே வந்து ஒன் டவுன்ல இருக்கு. அது பார்க்கல நீ. 2020 ஃபார்மட் IPL நம்ம அதான் சப்ஜெக்ட்ல போயிட்டு இருக்கோம். அது போட்டா அது டெஸ்ட்ல நம்பர் 3 4ல ஆடுறாரு. விராட் கோலியோட ஒன் டவுன் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிளேயர் இல்லவே இல்லடா. அது ஒத்துப்பியா இல்லையா? கரெக்ட் தான். அப்புறம் வந்து அவ்வளவுதான் எண்ட் ஆஃப் தி கன்க்ளூஷன். உங்களுக்கு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா விராட் கோலி? அதான் சொல்லிட்டேனே, நம்பர் 3 வந்து ஆர்சிபிக்கு ஒரு தலைவலி. அதே மாதிரி ஸ்பின் நல்லா ஆடக்கூடிய ஒரு 2-3 பிளேயர் ஆர்சிபில இருக்க மாதிரி தெரியுது. ஜிதேஷ் சர்மா, ரஜத் படிடர், லியாம் லிவிங்ஸ்டன், பில் சால்ட். அப்கோர்ஸ் ஆர்சிபி எப்பவுமே ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இந்த தடவை ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது. விராட் கோலி ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அப்கோர்ஸ் ஸ்வஸ்டி சிகாராவோட ஹிட்டிங் வந்து லைக் சமீர் ரிஸ்வி, சுபம் டூபேன்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பண்றாங்களா, ஆயுஷ் பதானி, அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹிட்டிங், பவர் ஹிட்டிங்கா நல்லா ரிசர்ச் பண்ணிருக்கேன். இந்த தடவை நம்பர் 3ல ஒரு லேக் இருக்கு, ஸ்பின்னர்ஸ்ல ஒரு லேக் இருக்கு. அதை எப்படி அவங்க பண்ண போறாங்கிறது தான் சேலஞ்ச். நம்ம பிளேயிங் லெவலை பத்தி தான் பேசணும். பிளேயிங் லெவல் எடுத்ததுக்கு காரணமே டிகே தான். அவர் சொன்ன ஒரு 7-8 பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க ஆர்சிபி. அவரோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் 90%. ஆன்டி ஃபிளவர் கூட பெருசா வந்து பிளேயர்ஸ் எடுக்க சொல்ல. ஆனா டிகேவோட முழு இதுதான் இந்த ஸ்குவாடு. 99% டிகேவோட ப்ராபபிள் தான் வந்துருக்கு. ஆமா, டிகேக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். டிகே சூப்பரா பண்ணியிருக்காரு. நட்ராஜன்லாம் மிஸ் ஆயிடுச்சு. நட்ராஜன்லாம் லாஸ்ட் வரை ட்ரை பண்ணாரு.
ஆமா மிஸ் அவுட் ஆமா ஆயிடுச்சு. very good. ஸ்டார்க்கு ட்ரை பண்ணோம், மிஸ் ஆயிடுச்சு. 90% வந்து அவங்கள ஃபில் பண்ணிட்டாங்க. அதான் ஆனா நான் பார்த்த ஒரு டீசென்ட் ஒன் ஆஃப் த டீசென்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ்ல RCB அதான் fans. ஒண்ணு. கரெக்டா அதுதான். இதுதான் பாயிண்ட், இதெல்லாம் வீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. So, என்னதான் வந்து ஆர்சிபி வந்து இந்த பிளேயர் போலாம் அந்த பிளேயர் போலாம்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலுமே அவங்க வந்து பிளேயிங் லெவன்ஸ்ல வந்து அவங்களோட விஷன் வந்து கரெக்டா இருந்திருக்கு. எடுக்க வேண்டிய பிளேயர்ஸ் அவங்க ஆல்மோஸ்ட் எடுத்துட்டு 90% இப்போ வந்து டீம் பேலன்ஸா இருக்க மாதிரி நம்ம ஒரு ஆர்சிபி ஃபேன் கிட்ட வந்து அந்த இன்சைட்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பை கைஸ். சின்ன சின்ன பையன் பையன் நாங்க, நாங்க, எங்களை எங்களுக்கு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. பண்ணுங்க.